வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் ஏ கிராமரில் கவர் ஆகக்கூடிய சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்துலாம். அதுக்கப்புறம் புக் பேக் எக்ஸசைஸ் வித் ஆன்சர். அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிசி மாடல் கொஸ்டின் பேப்பரில் சென்டென்ஸ் பேட்டர்ன்லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதும் பார்த்துலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து இது வரைக்கும் வந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸும் நம்ம பார்த்துலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன், உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக வந்து நான் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டாண்டர்ட் 8 இங்கிலீஷ் நியூ சமச்சர் புக் எடுத்துட்டிங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 106 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடலாம். சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க. A group of words which gives complete sense is called a sentence. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டென்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னா, அது வந்து குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங் வந்து நமக்கு கிடைக்கணும். ஸோ அதுதான் வந்து சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு 6 சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பாருங்கள். ஸோ எஸ்வி, எஸ்விஓ, எஸ்விசி, எஸ்விஓசி, எஸ்விஐஓடிஓ, எஸ்விடிஓஐஓ. ஸோ இது 6 தான் வந்து ரொம்ப பேசிக்கான பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்றதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 6 எக்ஸாம்பிளை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. டு கெட் சப்ஜெக்ட் ஆஸ் த கொஸ்டின் ஹூ பிஃபோர் த வேர்ப். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை வந்து நம்ம கேட்குறதுக்கு அந்த வேர்பை வச்சு நம்ம வந்து என்ன கொஸ்டின் கேட்க சொல்கிறாங்க அப்படின்னா ஹூ. ஸோ அப்படி நமக்கு ஃபார்ம் பண்ணுறப்போ நமக்கு எந்த கொஸ்டின் ஆன்சர் வருதோ அதுதான் வந்து நமக்கு வந்து அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ் அண்ட் அக்கர்ஸ் பிஃபோர் அ வேர்ப். ஸோ நார்மலாக ஒரு சப்ஜெக்ட்ன்றது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு நவுனாக இருக்கலாம், இல்லைன்னா அது வந்து ஒரு ப்ரொனவுனாக இருக்கலாம். சப்ஜெக்ட் வந்து எப்போவுமே எதுக்கு முன்னாடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு அந்த சென்டென்ஸில் வேர்புக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம இங்கே நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட், சப்ஜெக்ட் அப்படின்னா வந்து என்னன்னா நவுன் இல்லைன்னா ப்ரொனவுன். அது வந்து வேர்புக்கு முன்னாடி வரும். அண்ட் வேர்போடு நம்ம வந்து என்ன கொஸ்டின் கேட்கும் அப்படின்னா ஹூன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ சில 2 எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான்சி டான்ஸ்டு வெல். ஸோ இங்கே பாருங்கள், ஹூ டான்ஸ்டு வெல். டான்ஸ்ன்றது வேர்பு தெரியும். அப்போ ஹூ டான்ஸ்டு வெல்ன்றப்போ நமக்கு யார் என்ன பதில் வரும்னா நான்சி. அப்போ இந்த இடத்துல நான்சின்றதான் வந்து சப்ஜெக்ட். அடுத்தது சைல்ட் ப்ரோக் த கிளாஸ். ஹூ ப்ரோக் த கிளாஸ். அப்போது ஹூ அப்படின்றப்போ என்ன ஆன்சர் வரும்? த சைல்டு. அப்போ த சைல்டுன்றதான் வந்து இங்கே சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த 2 சென்டென்ஸ் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள் வேர்ப். வேர்ப் அப்படின்னா வந்து என்னென்னா ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் வந்து வேர்ப்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. வேர்ப் ஷோஸ் அன் ஆக்ஷன் ஆர் ஆக்டிவிட்டி ஆர் ஒர்க் டன் பை த சப்ஜெக்ட். அதாவது நம்ம அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து என்ன வேலை பார்த்துச்சு, என்ன ஆக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து வேர்ப். இட் ஆல்சோ டெல்ஸ் தி ஸ்டேட்டஸ். டு கெட் வேர்ப் ஆஸ் வாட் டஸ் த சப்ஜெக்ட் டு. ஸோ வேர்பை வந்து நம்ம கேட்குறதுக்கு வந்து நம்ம சப்ஜெக்டை நம்ம அந்த சென்டென்ஸோட சப்ஜெக்டில் இந்த சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய ஆன்சரை பேஸ் பண்ணி வேர்ப் கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஜெம்ஸ் ரோட் அ லெட்டர். அப்போது ஜெம்ஸ் வந்து என்ன பண்ணா, வாட் டிட் ஜெம்ஸ் டூ அப்படின்னா ரோட், ரைட் லெட்டர் எழுதுனாங்க. ஸோ ரோட்டுன்றது தான் இங்கே வேர்ப். அடுத்து ஹீ இஸ் அ டாக்டர். ஸோ இஸ்ன்றது நமக்கு வேர்ப். த பேபி இஸ் கிரையிங். ஸோ இஸ் கிரையிங்கிறது நமக்கு வேர்ப். ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் பி வேர்ப்ஸ். இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர் எல்லாமே வந்து பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டை வந்து என்னென்னா 2 வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து டிஓ, தட் இஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். இன்னொன்று வந்து ஐஓ, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டு கெட் த ஆப்ஜெக்ட் ஆஸ் த கொஸ்டின் வாட் ஆர் ஹூம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன கொஸ்டின் சொல்கிறாங்க அப்படின்னா வாட் ஆர் ஹூம். ஓகே, ஸோ இதே வந்து நம்ம ஆப்ஜெக்டை வந்து 2 வந்து நம்ம பிரிக்க போகிறோம். வாட் வந்துன்னா இது நான் லிவிங் திங்ஸ்க்கு, அதாவது திங்ஸுக்கு அப்படின்னா நம்ம வாட்ன்ற கொஸ்டின் கேட்கணும். ஹூம் வந்து என்னென்னா வந்து லிவிங் பீங்ஸ், அது பர்சன்ஸ்க்கு வந்து கேட்கணும். ஸோ பர்சன்ஸ் வந்து மேபி நவுன் ஆர் ப்ரொனவுன். ஸோ ஹீ பாட் அ பென். ஸோ பென்ன்றது வந்து இங்கே திங். ஸோ ஹீ பாட் அ பென். ஸோ பென்ன்றது ஆப்ஜெக்ட். ஹீ ஹேண்டில்ஸ் த கம்ப்யூட்டர். த கம்ப்யூட்டர்ன்றது ஆப்ஜெக்ட். ஐ saw him. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம 2 கிளாஸிஃபை பண்ணணும், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். டைரக்ட் வந்து என்ன கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா வாட்ன்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணும். தட் இஸ் ஃபார் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ். ஓகே, இதே வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா இது வந்து நமக்கு வந்து ஆன்சர் த கொஸ்டின் ஹூம். ஓகே, ஸோ ஐ லைக் அனிமல்ஸ். ஸோ வாட் ஐ லைக். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா அனிமல்ஸ். அனிமல்ன்றது இங்கே வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்து பாருங்கள் ஆன்சர் த கொஸ்டின் ஹூம். ஐ கேவ் ரோசி எ பென். ஓகே, ஹூம் ஷீ கேவ். ஹூம் ஹீ கேவ் யாருக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ரோசிக்கு. அப்போ ரோசின்றது இங்கே வந்து என்ன அப்படின்னா ஐ ஓம். ஓகே, ஸோ இந்த புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்லாம் வந்து நம்ம தெளிவாகவே பார்த்துப்போம். ஏன்னா நமக்கு டேரெக்டாக இந்த சென்டென்ஸ் கொடுத்தா நமக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதை
வந்து நல்லா வந்து ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா வந்துன்னா ஒரு சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது வந்து காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். அதாவது இப்போ காம்ப்ளிமெண்ட் மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த வேர்ட்ஸ் ரெக்யர் டு கம்ப்ளீட் த மீனிங் ஆஃப் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸோட மீனிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட் தான் வந்து என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் அ டென்டிஸ்ட். ஓகே, இப்போ இந்த டென்டிஸ்ட்ன்றதை ரிமூவ் பண்ணுங்க. அப்போ வெறும் நமக்கு என்ன ஹீ இஸ்ன்னு மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டான மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாக கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வேர்ட் வந்து நம்ம இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்றப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட். அப்போ ஹீ இஸ் அ டென்டிஸ்ட்ன்றப்போ இது வந்து காம்ப்ளிமெண்ட். அடுத்து ஷீ நேம் தி பாய் ஜான். ஓகே, அப்போ இந்த இடத்துல கீழே நான் சொல்லிடுறேன், ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் ஹவு ஆஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட். ஸோ நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஹவுன்ற கொஸ்டினை நம்ம ஃப்ரேம் பண்ணி ஆன்சர் வந்துச்சுன்னா அதுவும் நம்ம காம்ப்ளீட் சொல்கிறோம். ஸோ ஒரு டைப் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது காம்ப்ளிமெண்ட். இன்னொரு செட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஹவுன்ற கொஸ்டின் வந்து கேட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு என்ன பதில் வந்தது அது வந்து காம்ப்ளிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ நேம் த பாய் ஹவு ஷீ நேம் த பாய், அப்போ வந்து ஜான். ஓகே, ஸோ அப்போ இதுவும் வந்து காம்ப்ளிமெண்ட்னு சொல்கிறாங்க. அடுத்து இட் க்ரூ டார்க், ஹவு இட் க்ரூ டார்க்கா. ஸோ இதுவும் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ. ஓகே, ஹீ பெயிண்டட் த கார். ஸோ ஹீன்றது சப்ஜெக்ட், பெயிண்டட்ன்றது verb, கார்ன்றது வந்து நமக்கு ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போ ஹீ பெயிண்டட் த கார். அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளூ. அந்த காரை வந்து என்ன கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் நமக்கு வந்து கொடுக்குறனால இது ஹவு ஹீ பெயிண்டட் அப்படின்னு கேட்குறாங்களா, ஹவு டிட் ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ. அப்போ அந்த ப்ளூன்றது வந்து சி. ஸோ SVOC, ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ. ஹீன்றது சப்ஜெக்ட், பெயிண்டன்றது பி, காருன்றது ஓ, ப்ளூன்றது சி. ஓகே, அடுத்து பாருங்கள், வி கால் காமராஜர் கர்ம வீரர். ஸோ இந்த இடத்துல வந்து கர்ம வீரன்றது வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட். தே செலக்டட் ஹர் லீடர், லீடர்ன்றது காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே வந்து நல்லா வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் அட்ஜெக்ட். ஸோ அட்ஜெக்ட்னா வந்து ஷார்ட் ஃபார்ம் அட்வர்ப்ன்ற மாதிரி சொல்லுவோம். இட் ஆன்சர் த கொஸ்டின் என்னென்ன பாருங்கள், வேர், ஹவு, வென் ஆர் வை. ஓகே, மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர் இன் திருவாரூர். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா மை ஃபாதர்ன்றது இஸ்ன்றது வேர்பு, இஸ் அ ஃபார்மர். ஸோ இப்போ மை ஃபாதர் இஸ் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டிங்கன்னா சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ அ ஃபார்மர்னு வந்து நமக்கு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுனால அது வந்து சி. இன் திருவாரூர் பிளேஸை குறிக்குது. வேர்னா என்னது, பிளேஸ், எங்கே. அப்போ இன் திருவாரூர்ன்றப்போ அது அட்ஜெக்டிவ். ஸோ இது SVCன்றதான் வந்து நம்ம இதுக்கான பேட்டர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், இது என்னென்ன கொஸ்டினில் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அட்ஜெக்ட் வேர், அதாவது ஹியர், தேர், எவ்ரிவேர், இந்த ஸ்கை, அட் ஹோம். ஸோ அதாவது பிளேசஸை வந்து குறிக்கிறது. ஹவு அப்படின்னா எப்படின்னு பாருங்கள், பை பஸ் ஆர் சைக்கிள், த்ரூ எஃபர்ட்ஸ், பை மிக்சிங், பை ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வென் அப்படின்றது டைமை குறிக்கும், நவ், லேட்டர், ஆஃப்டர் 2 years, வென், யங், இன் த மார்னிங். அடுத்து ஒய்ன்றது டியூ டு கோல், த்ரூ ஃப்ளட்ஸ், அண்டர் கம்பல்ஷன், கேர்ஃபுல்லி. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அர்ஜென்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த 6 சென்டென்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், சைல்ட் லாப்ஸ். ஸோ சைல்டுன்றது வந்து எஸ்ஸு, லாப்ஸ்ன்றது ஒரு ஆக்ஷன், ஸோ வேர்பு. ஸோ சப்ஜெக்ட் வேர்பு தான் வந்து இதோட பேட்டர்ன். அடுத்து ஐ பிளே காக்கி. ஸோ ஐ பிளே SV கொடுத்துடலாம், காக்கின்றது இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ எப்போ வந்து நம்ம டிஓ ஐஓன்னு பிரிப்போம்னா எப்போ வந்து 2 ஆப்ஜெக்ட் நமக்கு சென்டென்ஸில் இருக்கும் அப்போ வந்து நம்ம அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக இது டைரக்ட், இது இன்டைரக்ட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் நம்ம காமனாக ஓ போட்டு நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அடுத்து ஹீ இஸ் ஸ்மார்ட். ஸோ ஹீ இஸ் இருக்குது, ஸ்மார்ட்ன்றது இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ SVC. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஐ பெயிண்டட் த கார் ப்ளூ. ஸோ ஐன்றது எஸ்ஸு, பெயிண்டட்ன்றது வி, காருன்றது இங்கே ஆப்ஜெக்ட், ப்ளூன்றது இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த காரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுனால வந்து ப்ளூ. ஸோ சி காம்ப்ளிமெண்ட், SOCன்றதான் வந்து 4th கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்து பாருங்கள், மை ஃபாதர் ப்ரெசென்டட் மீ அ வாட்ச். ஸோ மை ஃபாதர்ன்றது எஸ்ஸு, ப்ரெசென்டட்ன்றது வி, மீ அ வாட்ச். ஸோ மீன்றது வந்து என்னென்னா இட் ஆன்சர் த கொஸ்டின் ஹூம் ஹீ ப்ரெசென்டட் அப்படின்றது போகிறதுல. ஸோ அப்போ மீ, அப்போ வந்து இது வந்து ஐஓ. ஓகே, வாட்ச், வாட் ஹீ ப்ரெசென்டட், அப்போ என்ன ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்றப்போ வாட்ச்னு வரும். ஸோ அப்போ அது வந்து டிஓ. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மீன்றது வந்து நமக்கு வந்துன்னா பர்சனை குறிக்கும், ஸோ அதனால் ஐஓ. வாட்ச்ன்றது ஒரு பொருளை குறிக்கும், ஸோ அதனால் அது டிஓ. ஸோ SVIODO தான் வந்து 5th ஆன்சர். ஓகே, அடுத்து 6th பாருங்கள், ஷீ கேவ் மணி டு த புவர். ஷீன்றது வந்து சப்ஜெக்ட், கேவ்ன்றது வி. ஸோ மணி இருக்குது, டு த புவர் இருக்குது. ஸோ வாட் ஷீ கேவ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ வாட்ன்றப்ப நம்ம வந்து என்ன ஆப்ஜெக்டை குறிக்கும். அப்போ இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், டு த புவர் யாருக்கு, ஹூம். ஸோ இப்போ ஐஓ. ஸோ SVDOIO தான் வந்து இந்த சென்டென்ஸ்க்கான ஆன்சர். ஸோ இந்த 6 சென்டென்ஸோட பேட்டர்னுமே வந்து நல்லா வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. டேரெக்டாக நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே,
ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்லாம் வந்து என்னென்னு பார்த்துடலாம். த வால் கொலாப்ஸ்ட். அப்போ உங்கள் வால்ன்றது வந்து நமக்கு என்ன அப்படின்னா சப்ஜெக்டில் வந்துடும். கொலாப்ஸ்டுன்றது வந்து ஒரு வேர்ப். ஸோ வி. ஸோ இப்போ எஸ் வின்றதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், டூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ்ட் தேர் ஹோம்ஸ். ஸோ டூரிங் த வார்ன்றது ஒரு பர்டிகுலர் டைம் வந்து சொல்லுவாங்க, இந்த வார் டைம் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏ அட்ஜெக்டில் வந்துடும். மெனி பீப்புள்ன்றது சப்ஜெக்ட், லாஸ்ட்ன்றது வந்து என்ன இங்கே வந்து ஒரு வேர்பை ஆக்ட் ஆகுது. தேர் ஹோம்ஸ் எதை வந்து அவங்க லாஸ்ட் பண்ணாங்களோ அவருடைய ஹோம்ஸ். அப்போ இது வந்து என்ன அப்படின்னா ஓ ஆப்ஜெக்ட். ஓகே, அடுத்து பாருங்கள், ஐ ப்ராமிஸ் த சில்ட்ரன் அ ட்ரிப் டு த ஜூ. ஸோ ஐ ப்ராமிஸ்டு. ஸோ எஸ் வி வந்துடும். இங்கே சில்ட்ரன்றது வந்து என்னென்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். ஸோ எதை ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ட்ரிப் டு த ஜூ. ஓகே, நமக்கு இங்கே வந்து டிஓ வரும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி எஸ்விஐஓ டிஓ. ஓகே, அடுத்து இன் 1998 ஃப்ராங்க் மூவ் டு லண்டன். ஸோ 1998ன்றது வந்து இயரை குறிக்குது. ஸோ ஏ. ஃப்ராங்க்ன்றது சப்ஜெக்ட், மூடுன்றது வந்து வி. அகெயின் லண்டன்ற ஒரு பிளேஸ் அது. ஸோ இப்போ அகெயின் ஏ. ஸோ ஏஎஸ்விஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து பூஜா ஹையர்ட் அ பைசைக்கிள். ஸோ இது ஈஸி தான். எஸ் வி. ஹையர்ட் எதை வேணால் ஒரு ஆப்ஜெக்ட், பைசைக்கிள். ஸோ ஓ எஸ்விஓ. ஓகே, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஒன்ஸ் வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க இந்த 5 ஆன்சருமே. ஸோ அடுத்து பாருங்கள், இதை வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஸ்டாண்டர்ட் 10 ஓல்டு புக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஓல்டு எடிஷன். ஸோ பேஜ் நம்பர் 136 கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே வந்து நம்ம ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் சென்டென்ஸ் அப்படின்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் வந்து சென்டென்ஸ் வரும் கொடுக்குறதா வந்துன்னா சென்டென்ஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தட் மேக்ஸ் அ கம்ப்ளீட் சென்ஸ் இஸ் கால்ட் சென்டென்ஸ். ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா த பர்சன் ஹூ டஸ் தி ஆக்ஷன் இன் த சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் யார் அந்த ஆக்ஷனை பண்ணுறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ ராம் ஸ்டடீஸ் வெல். அப்போ யார் படிக்கிறா? ராம். ஸோ சப்ஜெக்ட். பிரியா பிளே கேம்ஸ் வெல். யார் வந்து நல்லா கேம் விளையாடுறா? பிரியா. ஸோ ராம் அண்ட் பிரியா ஆர் சப்ஜெக்ட். ஓகே, அடுத்த verb பாருங்க. The word that indicates an action done by the subject or expresses state of being or show possession is called verb. So verbன்றது வந்து என்ன அப்படின்னா the subject வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதா வந்து verb. She went home. ஓகே, அப்போ went. Kannan is a doctor. Is I have a sister. So went is have எல்லாமே வந்து என்னென்னா verb. ஸோ அடுத்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் பாருங்கள். 2 காம்ப்ளிமெண்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி ஒன்று பிரிக்கிறாங்க, இன்னொன்று ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. ஸோ நம்ம ரெண்டுக்குமே வந்து நம்ம சி தான் வந்து போடுவோம். பட் பாருங்கள் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு. இந்த வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் விச் கம்ப்ளீட் த மீனிங். ஸோ நார்மலாகவே காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் வந்து சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மீனிங் நமக்கு கொடுக்கும். ஸோ சாலமன் வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சென்டென்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிருதில்ல. அப்போ இங்கே வைஸ்ன்றது ஆட் பண்ணுறப்போ மீனிங் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ வைஸ்ன்றது காம்ப்ளிமெண்ட். ஹீ பிகேம் த லீடர். ஹீ பிகேம் அப்படின்ட்டோன்னா அது நமக்கு வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. அப்போ இந்த லீடர்ன்றது வந்து நம்ம ஒரு வேர்ட் வந்து நம்ம சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுனால இது வந்து காம்ப்ளிமெண்ட். அப்போது வைஸ் த லீடர் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட்டாக ஆக்ட் ஆகுது. இதை வந்து நம்ம சப்ஜெக்ட் வந்து சொல்லுவோம். யார் இங்கே வைஸாக இருக்கா? சாலமன். ஹீ பிகேம் த லீடர். யார் லீடராக பிக்கப் பண்ணால் ஹீ. அப்போது இதுதான். ஸோ சாலமன் வைஸ் ஹீ லீடர். ஓகே, அடுத்து பாருங்கள் ஆப்ஜெக்ட் வந்து காம்ப்ளிமெண்ட் சொல்கிறாங்க. தே எலெக்டட் ஹிம் லீடர். ஸோ இதில் வந்து தேன்றது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா சப்ஜெக்ட், எலெக்டட்ன்றது வி, ஹிம்ன்றது நமக்கு வந்து ஆப்ஜெக்டில் வந்துடும். ஸோ தே எலெக்டட் ஹிம் லீடர். யாரை வந்து இங்கே லீடர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னா ஹிம். இந்த ஹிம் இவங்கள தானே லீடர் ஆக்கியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டில் இது வந்து காம்ப்ளிமெண்ட்டில் வந்துடும். ஓகே, அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் ஒன் வைசர். ஓகே, வைசர் எக்ஸ்பீரியன்ஸ் மேக் ஒன். யாரை வந்து வைசர் ஆக்கணும்? ஒன். இங்கே ஒன்னுன்றது ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ வைசர்ன்றது காம்ப்ளிமெண்ட். த சில் வெதர் மேட் தம் ஷிவர். ஓகே, இந்த சில் வெதர்ன்றது சப்ஜெக்ட், மேடுன்றது verb, தெம்ன்றது ஆப்ஜெக்ட், ஷிவர் யாருன்னா தெம் அவங்கள வந்து ஷிவர் ஆக்குச்சு. அப்போ இது வந்து சியில் வரும். ஓகே, காம்ப்ளிமெண்ட். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா நம்ம சி தான் வந்து நம்ம போடுவோம். பட் இது வந்து நம்ம புரியணுன்றதுக்காக வந்து நமக்கு இதை கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க இந்த 5 எக்ஸாம்பிளுமே வந்து ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது 2 கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்துருங்க. 6th one, the word which receive the action from the subject is the object of the sentence. Okay, so first he wrote a novel. So novel, he ate fruits, we applauded the leader. ஸோ இது எல்லாமே வந்து எது அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா வந்து to answer the question what, indirect objectனா அது answer the question whom. Okay, my uncle gave me a present. So my uncle, yes, கேவ்ன்றது பி. ஓகே,
மை அங்கிள் கேவ் மீ. அப்போ ஹூம் இஸ் அங்கிள் கேவ், யார்கிட்ட வந்து கொடுத்தாங்க. டு ஹூம் டிட் மை அங்கிள் கிவ் அப்படின்னா என்ன வரும், மீன் வரும். அப்போ இது வந்து ஐஓ, ஏன்னா ஹூம்ன்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுது. வாட் டிட் மை அங்கிள் கிவ், என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ப்ரெசன்ட், அப்போ அது வந்து டிஓ. அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து SVIODO. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க அப்ஜெக்ட் பாருங்க. ஸோ அப்ஜெக்ட் நம்ம பார்த்த மாதிரி இட் ஆன்சர் த கொஸ்டின் ஹவு, வென், ஒய் ஆர் வேர், பிளேஸ், டைம், ரீசன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வரது தான் வந்து அப்ஜெக்டில் வரும். ஸோ அதோட ரெப்ரசன்டேஷன் வந்து ஏ. தே கேம் பை பஸ். She went to Chennai. I shall meet you tomorrow. You speak English well. ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு என்னென்னா ஏ. ஓகே, ஸோ நமக்கு புக்கில் கொடுத்துருக்க எல்லா சென்டென்ஸுமே வந்து நல்லா மீனிங் புரிஞ்சு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து என்னென்னா சில எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேட்டர்னுக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம், அந்த சென்டென்ஸை பார்த்து அதோட பேட்டர்னை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஆல் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ராஜு woke up. ராஜுன்றது சப்ஜெக்ட், woke upன்றது வந்து verb. ஓகே, he wore his uniform. ஹீன்றது எஸ், ஓருன்றது வி, his uniform என்ன ஓர் பண்ணாங்க அப்படின்னா யூனிஃபார்ம். ஸோ SVO. அடுத்து பாருங்கள் his father gave him school bag. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க. SVIODO வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ his father S, gave V, him IO, his school bag DO. he was excited. ஸோ he was நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கன்னா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ எக்ஸைட்டட்ன்ற வேர்டு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுனால SVC தான் பேட்டர்ன். ரீடிங் மேட் him a complement. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ரீடிங்கிறது சப்ஜெக்ட், மேடுன்றது வி, ஹிம்ன்றது ஓ, கம்ப்ளீட் மேன்ன்றது சி. ஹீ வாஸ் கோயிங் டு ஸ்கூல், ஹீன்றது சப்ஜெக்ட், வாஸ் கோயிங் வி, டு ஸ்கூலுன்றது வந்துன்னா இங்கே வந்து நமக்கு அட்ஜெக்டில் வந்துடும். ஓகே, ஸோ 6 பேட்டர்ன் வந்து இந்த இதில் பார்த்துருக்கோம். அதாவது 6 சென்டென்ஸ் வந்து இந்த இதில் பார்த்துருக்கோம். ஸோ நல்லா வந்து நீங்கள் இந்த சென்டென்ஸ் எழுதி இந்த பேட்டர்னுமே வந்து நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ இதை வந்து நம்ம ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணலாம். பி பியர் உல்லன் கிளாத்ஸ் இன் வின்டர். ஸோ பின்றது சப்ஜெக்ட், பியர்ன்றது verb, உல்லன் கிளாத்ன்றது ஆப்ஜெக்ட், இன் வின்டர் வந்து ஏ. ஷியாம் கேவ் மீ த ரைட் ஆன்சர். ஸோ ஷியாம்ன்றது எஸ், கேவ்ன்றது verb, மீன்றது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹூம் ஷி கேவ் அப்படின்றப்போ ஹூம் யாருக்கு கொடுத்தாங்கன்னா மீ. அப்போ ஐஓ ரைட் ஆன்சர் என்ன, வாட் அப்படின்னா ரைட் ஆன்சர். ஸோ டிஓ. ஹி விசிட் த ஆர்ஃபனேஜ் ஃப்ரீக்வெண்ட்லி. எஸ்ன்றது ஹீன்றது சப்ஜெக்ட், விசிட்ன்றது வந்து வி, ஆர்ஃபனேஜ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஃப்ரீக்வெண்ட்லின்றது வந்து ஏ. வி கால் காந்தி மகாத்மா. வின்றது வந்து என்ன அப்படின்னா சப்ஜெக்ட், கால் காந்தின்றது வி, கால்ன்றது verb, காந்தின்றது ஆப்ஜெக்ட், மகாத்மான்றது சி. அலெக்சாண்டர் கான்கர்ட் மெனி கண்ட்ரிஸ். ஸோ SVO. வேலு grew tired after the match. ஓகே, வேலு grew, வேலுன்றது சப்ஜெக்ட், குரூன்றது verb, tired எப்படி அப்படின்றது சியில் வந்துடும். ஆஃப்டர் த மேட்ச், ஸோ மேட்சுக்கு அப்புறம் ஏ. ஐ அட்மையர் ஹர் ஃபார் ஹர் கரேஜ். ஸோ எஸ்ன்றது வந்து ஐ, அட்மையர்ன்றது verb, ஹெர்ன்றது வந்து நமக்கு ஆப்ஜெக்டாக வந்துடும். ஃபார் ஹர் கரேஜ் எந்த ரீசனுக்காக அப்படின்னு ரீசன்றப்போ நமக்கு ஏ வரும். ஸோ ஏ. ஆல் த கவுஸ் ஹேவ் பீன் மில்க்டு. ஸோ ஆல் த கவுஸ்ன்றது சப்ஜெக்ட், ஹேவ் பீன் மில்க்டுன்றது வந்து verb. திஸ் ஷூ இஸ் லார்ஜ். திஸ் ஷூன்றது சப்ஜெக்ட், இஸ்ன்றது verb, லார்ஜ்ன்றது காம்ப்ளிமெண்ட். சடன்லி தே ஹேர்ட் அ க்ரை. சடன்லி எல்வையில் முடிஞ்சாவே அது வந்து நமக்கு அட்ஜெக்டில் வந்துடும் ஏ. தேன்றது சப்ஜெக்ட், ஹேர்டுன்றது verb, க்ரைன்றது ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த 10 சென்டென்ஸுமே வந்து ஒன்ஸ் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் 12 ஓல்டு எடிஷன் புக்கில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 26. ஸோ இது வந்து நமக்கு எப்படின்னா வந்து ஒவ்வொரு பேட்டர்னுக்குமே வந்து இங்கே ஒரு 5 பேசிக் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேட்டர்னுக்குமே வந்து அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம குவிக்காக வந்து நம்ம ஜஸ்ட் வந்து கோத்ரூ பண்ண போகிறோம். ஸோ காட் forgives, Caesar hath wept, the crowd laughed, gold glitters, the telephone rang. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா சப்ஜெக்ட் verb தான். ஓகே, ஸோ இந்த 5 சென்டென்ஸ் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ரொனால்டோ ஸ்கோர்டு 3 goals. ஓகே, ரொனால்டோ சப்ஜெக்ட், ஸ்கோர்டுன்றது verb, 3 goalsன்றது ஆப்ஜெக்ட். அடுத்து ஹீ வுட் நாட் டேக் த க்ரௌன். ஹீன்றது சப்ஜெக்ட், வுட் நாட் டேக்ன்றது verb, த க்ரௌன்ன்றது இங்கே ஆப்ஜெக்டில் வந்துடுது. அடுத்து த கலெக்டர் இன்ஸ்பெக்டட் த பில்டிங். த கலெக்டர் இன்ஸ்பெக்டட் த பில்டிங். ஓகே, SVO. ஹீ ஹேஸ் டொனேட்டட் ஹிஸ் ஐஸ். ஓகே, ப்ரூட்டஸ் ஸ்டாப்ட் சீசர். இதுவும் வந்து SVO. ஸோ இதிலே வந்து ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் இது வந்து எல்லாமே வந்து SVO பேட்டர்ன். ஸோ சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், SVIODO கொடுத்துருக்காங்க. யூ லெண்ட் மீ யுவர் இயர்ஸ். ஸோ யூஎஸ், லெண்டுன்றது வி, மீன்றது ஐஓ, இயர் இஸ் இயர்ஸ்ன்றது டிஓ. ஹீ கேவ் ஹர் அ பியூட்டிஃபுல் பக்கெட். ஸோ ஹீன்றது எஸ்,
கேவ்ன்றது வி, ஹெர்ன்றது ஐஓ, பியூட்டிஃபுல் பக்கெட்ன்றது டிஓ. The secretary sanctioned 10 lakhs to the school. செக்ரட்டரின்றது சப்ஜெக்ட், சாங்ஷன்றது verb, 10 lakhsன்றது ஐஓ, டு த ஸ்கூல்ன்றது வந்துன்னா டிஓ. யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஸோ டிஓவில் கொடுத்துருக்காங்க. He taught me Hindi, SVIODO. The company chairperson promised them better salary. ஸோ இது எல்லாமே வந்து SVIODO பேட்டர்னுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதையும் வந்து ஒன்ஸ் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து எஸ்விசிக்கு வந்து ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணிடுறேன். திஸ் லெசன் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ப்ரூட்டஸ் இஸ் அன் ஹானரபிள் மேன். சி இஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட். ஹீ ரிமைன்ட் அ பேச்சுலர். த ஒயிட் ரோஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல். அடுத்து எஸ்ஓசிக்கு பாருங்கள். தே எலெக்டட் ஹர் கிளாஸ் லீடர். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். த கமிட்டட் டிக்ளேர்ட் ஹிம் த வின்னர். ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ. ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட்டும் தேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இட் வில் மேக் யூ மேட். தே அப்பாயிண்டட் ஹிம் த வைஸ் கேப்டன். ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒரு 5 கிட்டத்தட்ட ஒரு 25 சென்டென்ஸ் வந்து நமக்கு புக்லேயே வந்து கொடுத்துருக்கனால ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்றதை வந்து ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிட்டு வந்து நீங்கள் நல்லாவே வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள். as mentioned earlier, adjunctum வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. adjunct can be added to this 5 basic sentence pattern. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம 5 பேசிக் பேட்டர்னோட ஏ வந்து ஆட் பண்ணி வந்து நமக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். we are meeting on Friday. ஸோ வீன்றது சப்ஜெக்ட், ஆர் மீட்டிங்கிறது வி, ஆன் ஃப்ரைடே ஏ. the crowd cheered him lustily. ஸோ க்ரௌடுன்றது சப்ஜெக்ட், cheeredன்றது verb, himன்றது ஆப்ஜெக்ட், lustily ஏ. SVIODOAக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். I presented him a kingly crown thrice. He is a professor with a lot of experience. Fourth question வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. The committee appointed him the chairperson on Friday. ஓகே. ஸோ இது வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நல்லா கோத்ரூ பண்ணி நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்துட்டு சென்டென்ஸ் பார்க்கக்கூடாது. சென்டென்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பேட்டர்ன்றதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு 10 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம டக்குன்னு ஆன்சர் கோத்ரூ பண்ணலாம். ராணி இஸ் எ நர்ஸ்க்கு வந்து SVC. தே ப்ரூவ்டு ஹிம் ராங், SVOC. குமார் கேவ் ஜனனி எரோஸ், SVIODO. ஹீ பாட் அ கிலோ ஆஃப் ஆப்பிள். ஸோ ஹீன்றது சப்ஜெக்ட், பாட்ன்றது பி, கிலோ ஆஃப் ஆப்பிள்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். மை மதர் கீப்ஸ் தி ஹவுஸ் கிளீன். ஸோ SOC. த டீச்சர் கேவ் தி கிளாஸ் அ டிஃபிகல்ட் அசைன்மெண்ட், SVIODO. பாடன் மீ, பாடன்றது verb, இங்கே மீன்றது ஆப்ஜெக்ட். ஓகே. ஐ லவ்டு சீசர், SVO. ஐ ப்ரெசன்டட் ஹிம் அ செக் ஃபார் ₹25,000, SVIODO. ஐ ஹேவ் த சேம் டேகர். ஐன்றது சப்ஜெக்ட், ஹேவ் த சேம் டேகர்ன்றது நமக்கு வந்து verb. ஓகே. ஸோ இதுவே வந்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த வேஸ் நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்க ஓல்ட் அண்ட் நியூ சமச்சீர் புக்கில் வந்து ஒரு அனலைஸ் பண்ண வரைக்கும் சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து நமக்கு கொடுத்துருக்கேன். ஸோ புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் டேரெக்டாக கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நல்லா வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸ் பார்த்தலாம். எந்த டாப்பிக்கே வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரியும் வந்து ஆயிரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீசெண்டாக வந்து ரிவைஸ் சிலபஸ்க்காக வந்து பேஸ் பண்ணி ஒரு TNPSC வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் வந்து இதில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பாருங்கள். ஹீ கேவ் மீ எ பென். சாரி, இது வந்து சேவ் கிடையாது, கேவ்னு வரணும். ஹீ கேவ் மீ எ பென்ன்றது வந்து கொஸ்டின். ஸோ இப்போ இதில் பாருங்கள். ஹீன்றது வந்து என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் சப்ஜெக்ட். கேவ்ன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு verb. இப்போ இந்த இடத்துல 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. மீன்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஏ பென்ன்றது ஆப்ஜெக்ட். அப்போ நம்ம ஆப்ஜெக்டை வந்து 2 ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அதை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். இது வந்து டேரெக்டான ஆப்ஜெக்டா இல்லை இன்டெரக்டான ஆப்ஜெக்டான. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டு பாருங்கள். ஹூம் அப்படின்னு ஒரு ஆன்சர் பண்ணிச்சுன்னா அது வந்து ஐஓ. என்ன வாட் அப்படின்னு ஆன்சர் பண்ணிச்சு அந்த டிஓ. இப்போ நம்ம கேட்டு பார்ப்போம். ஹீ கேவ் மீ எ பென். ஸோ யாருக்கு வந்து அந்த பேனாவை கொடுத்தாங்க? டு ஹூம் ஹீ கேவ் அ பென் அப்படின்றப்போ மீன் வரும். அப்போ இதுதான் வந்து ஐஓ. மீன்றது ஐஓ. எ பென் வாட் என்ன கொடுத்தாங்க அப்படின்றப்போ அ பென். ஸோ SVIODO. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்லேயே வந்து நம்மளே நிறையா கொஸ்டின்ஸ் பார்த்துரும். ஸோ நல்லா கோத்து படிக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்தலாம். ஸோ இதில் வந்து நமக்கு 30+ மேலே வந்து நான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஒன்ஸ் வந்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்கன்னு. choose the correct pattern for the sentence. He is a professor with a lot of experience. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு வந்து
புக்கிலேருந்தே வந்து கேட்டிருக்காங்க. 4th பேட்டர்ன் பாருங்கள், SVCA, ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த கொஸ்டினை தான் வந்து நமக்கு அங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து புக்கில் இருக்க சென்டென்ஸ் வந்து டேரெக்டாக கொடுத்தது எல்லாமே வந்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஹீன்றது சப்ஜெக்ட், இஸ்ன்றது verb, அன்றது நமக்கு இப்போ தான் வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். அ ப்ரொஃபஸர்ன்றது சிம் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எதுன்றதப்போ இது வந்து ஏ. ஸோ SVCAன்றதா வந்து இந்த சென்டென்ஸ்க்கான ஆன்சர். ஸோ இதை தான் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே வந்து இதே இதை வந்து டேரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர் வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ படிக்கிறப்ப நம்மளால் வந்து இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஹீன்றது சப்ஜெக்ட், இஸ்ன்றது verb, ப்ரொஃபஸர்ன்றது சி வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஏ. ஸோ SVCA. ஓகே, ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், நமக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேட்ச் த சென்டென்ஸ் வித் தேர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. இது 4மே வந்து நம்ம படித்த கொஸ்டின் தாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஈஸியானதெல்லாம் ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஷீ வென்ட் டு சென்னை பாருங்கள். ஷீன்றது சப்ஜெக்ட், வென்ட்ன்றது verb, டு சென்னைன்றது பிளேஸ். அப்போ SVE. அப்போ டிக்கு வந்து என்ன வரும், 1 வரணும். அப்போது இதை பாருங்கள், ஆப்ஷன் ஏ கேன்சல் ஆயிரும், பி போயிடும், சி போயிடும். அப்போ இதை வச்சு நம்மளால் ஒரு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இது சிம்பிளானது நான் செலக்ட் பண்ணி சிம்பிளாக ஆன்சர் பண்ண முடியும். பட் மற்றதுக்கும் நம்ம பார்த்துலாம். ஹீ வாஸ் எக்ஸைட்டட். ஸோ SVE. ஸோ நமக்கு வந்து இங்கே எக்ஸைட்டட் சென்டென்ஸ் கம்ப்ளீட்னால இது வந்து சி. இதுவுமே வந்து டேரெக்டாக புக்கில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் இருந்திருக்கும். ஹீ ஓர் ஹிஸ் நியூ யூனிஃபார்ம். ஸோ SB, யூனிஃபார்ம்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ SVO. ஸோ பிக்கு வந்து 2 தான் கரெக்டான ஆன்சர். தே எலெக்டட் ஹிம் லீடர். ஸோ இதுவுமே நமக்கு புக்கில் தான் கேட்டிருந்தாங்க. SVOC. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து 4. ஓகே, ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா 4, 3, 2, 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். தே எலெக்டட் ஹிம் லீடருக்கு வந்து என்ன பேட்டர்ன் அப்படின்னா SVOC. ஹீ ஓர் ஹிஸ் நியூ யூனிஃபார்ம் SVO. ஹீ வாஸ் எக்ஸைட்டட் SVC. சி வென்ட் டு சென்னை SVM. ஸோ நீங்கள் புக்கில் வந்து சென்டென்ஸாக படிக்கிறப்போ குழப்பச்சுனாலும் இந்த கொஸ்டினில் வந்து நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ நல்லா வந்து 4 சென்டென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், இதுவும் வந்து நமக்கு தெரிஞ்சதாங்க. தே சோஸ் ஹிம் லீடர். ஓகே, தேன்றது எஸ், சோஸ்ன்றது வி, ஹிம்ன்றது ஆப்ஜெக்ட். எப்படி வந்து சோஸ் பண்ணாங்க அப்படின்னா லீடர். ஓகே, ஸோ நம்ம பார்த்துட்டு போல தே எலெக்டட் ஹிம் அஸ் லீடர்னு பார்த்துட்டு போல. ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ SVOC. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், த கம்பெனி சேர்பர்சன் ப்ராமிஸ்ட் தெம் பெட்டர் சேலரி. ஓகே, த கம்பெனி எஸ், சேர்பர்சன் பி. ஓகே, தெம் யாருக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க? நமக்கு வந்து இங்கே 2 ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்துக்கோங்க. தெம், பெட்டர் சேலரி. அப்போ தெம்ன்றப்போ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள் SVன்றது இருக்கணும். தெம்ன்றப்போ கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட்டும் ஒன்று வந்து டேரெக்டாக இருக்கும், இன்டேரக்டாக இருக்கும். தெம்ன்றது வந்து ஹூம்ன்றது வரும். அப்போ இது வந்து IO, பெட்டர் சேலரின்றது வாட். அப்போ இது DO. அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். SVIODO. ஸோ அடுத்து வாணி இஸ் கோயிங் டு ஸ்கூல் நவ். இது ஈஸி தாங்க. வாணின்றது எஸ், இஸ் கோயிங்ன்றது பி. டு ஸ்கூல் எங்கே அப்படின்றப்போ டு ஸ்கூல் ஏ. நவ் எப்போனா இப்போ, அதுவும் வந்து டைமை குறிக்குது. அப்போ இது ரெண்டுமே வந்து ஏ தான். ஸோ SBAA. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து ஒன் ஆஃப் த பாய்ஸ் மஸ்ட் கோ. ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸ்ன்றது வந்து சப்ஜெக்ட், மஸ்ட் கோன்றது verb. ஸோ SBன்றது மட்டும்தான் வந்து இதோட பேட்டர்ன். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், எது வந்து ஐடென்டிஃபை தி கரெக்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபார் SVIODOA அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது 5மே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்று ஒன்றா போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷீ பாருங்கள், ஷீ எஸ். ஓகே, ப்ரிப்பேர்டு ஓகே verb. மீன்றது வந்து நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. மீன் ஒன்று இருக்குது, காஃபின்னு இருக்குது. அப்போ மீன்றது IO, காஃபின்றது DO. குவிக்லி LYயில் முடிஞ்சுன்னா அது வந்து என்னதான் அப்படின்னு பார்த்தோன்னா verb, ஏன்னு பார்த்தோம். ஸோ ஷீ ப்ரிப்பேர்ட் மீ குவிக்லி. அப்போ SVIODO இதுக்கு தான் வரும். ஓகே, SVIODOA. ஓகே, அடுத்த சென்டென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்காது. ஷீ வாக்ட் வித் ஹர் மதர் ஸ்லோலி. இதில் வந்து வித் ஹர் மன்னு ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். ஸோ இது வராது. மணி ஷவுட்டட் இன் த ஹால் க்ளவுட்லி. ஸோ இங்கேயும் வந்து நமக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து மிஸ் ஆகுது. ஐ ஷால் மீட் யூ அட் த ரயில்வே த நெக்ஸ்ட் டே ஸ்டேஷன். ஸோ இதுலேயுமே நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மிஸ் ஆகுது. ஸோ நமக்கு 2 ஆப்ஜெக்ட்டுமே இருக்கிற மாதிரி வந்து என்ன சென்டென்ஸ் தான் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. சாரி ஷீ ப்ரிப்பேர்ட் மீ காஃபி குவிக்லி. ஸோ ஷீ ப்ரிப்பேர்ட் மீ குவிக்லின்றோட பேட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SVIODOA. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், சச்சின் பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே. ஓகே, ஈஸி தாங்க. சச்சின்றது சப்ஜெக்ட், பிளேடுன்றது வந்து நமக்கு வேர்பில் வந்து கிரிக்கெட் எதை ப்ளே பண்ணாங்க அப்படின்றப்போ இட் ஆன்சர் த கொஸ்டின் வாட். அப்போ ஆப்ஜெக்ட். ஓகே, எஸ்டர்டேன்றப்போ வந்து நேற்று வந்துடும். அப்போ ஏ. ஓகே, ஸோ SVOA தான் வந்து இதுக்கான ஆன்சர்.
ஸோ ரீடிங் மேட் ஹிம் அ கம்ப்ளீட் மேன். ஓகே, ஸோ இதுவுமே வந்து நம்ம டேரெக்டாக வந்து புக்கிலேருந்து கேட்டிருக்க கொஸ்டின் தான். ஸோ இங்கே இந்த 5வது பேட்டர்ன் பாருங்கள், ரீடிங் மேட் ஹிம் அ கம்ப்ளீட் மேன். ரீடிங்கிறது சப்ஜெக்ட், மேடுன்றது வேர்ப், ஹிம்ன்றது ஆப்ஜெக்ட், அ கம்ப்ளீட் மேன்ன்றது சி. ஓகே, ஸோ இதை தான் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயரில் வந்து டேரெக்டாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ரீடிங் மேட் ஹிம் அ கம்ப்ளீட் மேன்ன்ற பேட்டர்ன் வந்துன்னா SVOC. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஒன்ஸ் வந்து நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பிக் அவுட் தி சென்டென்ஸ் SVCA பேட்டர்ன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸில் இது வந்து 2வது டைம் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, ஹீ இஸ் அ ப்ரொஃபஸர். ஹீன்றது சப்ஜெக்ட், இஸ்ன்றது வேர்ப், ப்ரொஃபஸர்ன்றது சி, வித் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏ. அப்போ SVCA பேட்டர்ன் வந்து நமக்கு எதுலேயே கிடச்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லேயே கிடச்சிருச்சு. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், த க்ரௌட் சியர்ட் ஹிம் லாஸ்ட்லி அப்படின்னா செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து நமக்கு பேட்டர்ன் வந்து SVOAன்னு வரும். மை ஃபாதர் கேம் மீ பெண்ணுக்கு SVIOD1 வரும். SVIOD1 வரும். ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூக்கு SVOCன்னு வரும். ஓகே, நமக்கு கேட்டிருக்கிறது SVCA. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து இட் வில் மேக் யூ மேட். ஸோ இதுவுமே வந்து புக்கிலேருந்து கேட்டிருக்க கொஸ்டின் தான். நம்ம ப்ரீவியஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம் இந்த சென்டென்ஸ். இட் வில் மேக் யூ மேட். ஸோ இட்ன்றது சப்ஜெக்ட், வில் அண்ட் மேக்ன்றது வேர்ப், யூன்றது ஆப்ஜெக்ட், மேடுன்றது வந்து காம்ப்ளிமெண்ட். ஸோ SOC தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், ஐடென்டிஃபை தி ஆட் சென்டென்ஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மை மதர் கீப்ஸ் தி ஹவுஸ் க்ளீன், இட் வில் மேக் யூ மேட், தே ப்ரூவ்டு ஹிம் ராங். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நமக்கு என்ன பேட்டர்ன் வரும்னா SVOC வரும். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம ப்ரீவியஸ் சைடில் பார்த்தோம். இட் வில் மேக் யூ மேடுக்கு வந்து என்னென்னா SVOC. எல்லாமே இது 3மே வந்து SVOCயில் வரும். ராணி இஸ் எ கைண்ட் நர்ஸ் வந்து SVCயில் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து 4 சென்டென்ஸுமே வந்து பார்த்துருங்க. மை மதர் கீப்ஸ் தி ஹவுஸ் க்ளீன் SVOC, இட் வில் மேக் யூ மேட் SVOC, தே ப்ரூவ்டு ஹிம் ராங் SVOC, ராணி இஸ் எ கைண்ட் நர்ஸ் வந்து SVC. ஸோ இதில் ஆட் மேன் அவுட்டாக இருக்கிறது வந்து ஆப்ஷன் டி தான். ஓகே, அடுத்து பாருங்கள், ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் டியூ டு கிராவிட்டி. இந்த டியூ டு அப்படின்றப்போ ரீசன் மாதிரி சொல்லுது. ஸோ இது வந்து நமக்கு ஏல வந்துடும். அர்த்ன்றது சப்ஜெக்ட், குட் ஹோல்டுன்றது வி, எவ்ரி திங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ASVOன்றதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், மேட்ச் தி சென்டென்ஸ் வித் தேர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. த ஒயிட் ரோஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ இது எல்லாமே வந்து டேரெக்டாக வந்து புக்கில் எடுத்துகிட்டு கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் தான். ஒயிட் ரோஸ்ன்றது வந்து சப்ஜெக்ட், லுக்ஸ்ன்றது வந்து வேர்ப், பியூட்டிஃபுல்ன்றது வந்து என்னென்னா நமக்கு சி. ஸோ SBC. ஸோ இதுக்கு வந்து 4. ஓகே, அடுத்து தே எலெக்டட் ஹர் த கிளாஸ் லீடர். தேன்றது சப்ஜெக்ட், எலெக்டட்ன்றது வேர்ப், ஹெர்ன்றது வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IO, த கிளாஸ் டீச்சர், கிளாஸ் லீடர்ன்றது வந்து நமக்கு என்ன வரும்னா சின்னு வரும். ஸோ SVOC. ஸோ 1. குமார் கேவ் ஜனனிய ரோஸ். ஸோ குமார்ன்றது சப்ஜெக்ட், கேவ்ன்றது வேர்ப், ஜனனின்றது IO, ரோஸ்ன்றது DO. ஸோ 2. கோல்டு கிளிட்டர்ஸ், கோல்டுன்றது சப்ஜெக்ட், கிளிட்டர்ஸ்ன்றது வேர்ப். ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா 4, 1, 2, 3 தான் கரெக்டான ஆன்சர். இந்த 4மே வந்து நமக்கு டேரெக்டாக புக்கிலேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், த ஸ்டார் ட்விங்கிள் இன் த ஸ்கை அட் நைட். ஸ்டார்ஸ்ன்றது எஸ், ட்விங்கிள்ன்றது வேர்ப். இந்த ஸ்கை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஏர்க்கு வந்து என்னென்னா ஒரு டைமோ ஒரு பிளேஸோ குறிக்கிறதுனா அட்ஜங்க் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்கைன்றப்போ வந்து எங்கே ஒரு பிளேஸ் மாதிரி குறிக்குது ஸ்கை இல்லை அப்படின்னு அட் நைட் டைமை குறிக்குது. ஸோ அப்போ அதுவும் ஏ தான். ஸோ SVAA தான் வந்து கரெக்டான பேட்டர்ன். ஓகே, ஸோ அடுத்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஹீ ரோட் அ நாவல். ஸோ SVO புக்கில் கொடுத்துருக்கதா இதுவும். ஸோ SVO தான் பேட்டர்ன். தே எலெக்டட் ஹிம் லீடர். இது வந்து நம்ம நிறையா தடவை பார்த்துட்டோம். ஸோ SVOC, மை அங்கிள் கேவ் மீ எ ப்ரெசன்ஸ். இந்த கொஸ்டின் நம்ம நிறையா தடவை பார்த்தோம். SVIODO, கண்ணன் இஸ் அ டாக்டர் SBC. ஸோ இதில் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டிங்கே வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னாவே இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியுது. ஓகே, ஸோ அதனால கொஸ்டின்ஸ்க்கு வந்து நல்லா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் 3, 4, 2, 1 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், மேட்ச் தி அண்டர்லைன் வேர்ட்ஸ் இன் காலம் ஏ வித் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் காலம் பி. அதாவது இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாக்ஸ்ன்றது வேர்ப். ஓகே, ரீனான்றது சப்ஜெக்ட், ஐஸ்ன்றது என்னென்னா ஐஸ்கிரீம்ன்றது ஆப்ஜெக்ட், டாக்டர்ன்றது காம்ப்ளிமெண்ட். ஸோ 3, 1, 2, 4 தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், ஐடென்டிஃபை தி சென்டென்ஸ் பேட்டர்ன். ஒன் ஆஃப் த பாய்ஸ்ன்றது சப்ஜெக்ட், ஹேட் பீன் சிங்கிங்கிறது வேர்ப், பெல்ன்றது வந்துன்னா அட்ஜெக்ட். ஸோ இதுவுமே வந்து நமக்கு புக்கில் வந்து நம்ம கேட்டிருப்பாங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
ஸோ அடுத்து வந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணலாம். சி இஸ் எ டீச்சர் பாருங்கள், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க எஸ்பிசின்னு. ஓகே, அப்போ சிக்கு வந்து நமக்கு 4 வரணும். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து மேட்ச் த ஃபாலோயிங் எடுத்தோடனே வந்து ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பார்க்காம அதில் எது வந்து ஈஸியாக இருக்குது, ஸோ அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி மிச்ச ஆப்ஷனை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு கரெக்டான ஆப்ஷன் வந்து நம்மளால் ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம கொடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணி போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எஸ்பிசிஏ வந்து நமக்கு எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வெதர் இஸ் ஹாட் இன் சென்னை. த வெதர் இருக்குது எஸ், இஸ்ன்றது வேர்பு, ஹாட்ன்றது நமக்கு சி, ஹாட் அப்போ தான் வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இன் சென்னைன்றது பிளேஸ். ஸோ ஏஎஸ்பிசிஏ 3. அடுத்து எஸ்விஐஓடியும் நமக்கு இந்த சென்டென்ஸ் மனப்படமே ஆயிருக்கும். ஹீ கேவ் மீ அ ப்ரெசன்ட், ஷீ சென்ட் மீ அ லெட்டர். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறதா வரும். ஸோ ஷீ சென்ட் மீ அ பார்சல். ஸோ இதுக்கு வந்து 1. ஓகே, எஸ்பிசி சிஸ் எ டீச்சர், எஸ்விடிஓஐஓ அப்போது அவங்க ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு அந்த பர்சன் வரணும். ஹீ கேவ் ப்ரைஸஸ். ஸோ ப்ரைஸஸ்ன்றது டிஓ, டு த வின்னர்ஸ்ன்றது ஐஓ. ஸோ இதுக்கு வந்து 2. ஸோ மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா 3, 1, 4, 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த 4க்குமே வந்து ஜஸ்ட்டு வந்து பேட்டர்னமே வந்து ஜஸ்ட் வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், செலக்ட் தி ஆட் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃப்ரம் த ஃபாலோயிங். சரி, ஓகே, ஹீ ஏட் த கேக், எஸ்விஓ வரும். She sang a song, SVO. I wrote a letter, SVO. B பாருங்கள், this shoe is large, இது வந்து SVC. ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து ஆட்மன் பேட்டர்ன். ஸோ மிச்சம் இந்த 3மே வந்து என்ன பேட்டர்னா SVO. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து திஸ் ரோஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல். திஸ் ரோஸ்ன்றது நமக்கு எஸ், லுக்ஸ்ன்றது வி, பியூட்டிஃபுல்ன்றது வந்து சி. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயே. ஸோ இதுவுமே வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பிக் அவுட் த சென்டென்ஸ் வித் எஸ்பிஐஓ டிஓஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஐஓடிஓன்றப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் போக வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்கணும், அதோட வந்து நமக்கு ஒரு பிளேஸோ அப்ஜெக்ட் ஏதாவது இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹென்ரி கேவ் ஹர் அ பென் எஸ்டர்டே. ஸோ ஹென்ரின்றது எஸ், கேவ்ன்றது வேர்ப், ஹெர்ன்றது ஐஓ, அ பென்ன்றது டிஓ, எஸ்டர்டேன்றது ஏ. அப்போ இது வந்து நமக்கு ஆப்ஷன் டியோட வந்து நமக்கு வந்து பேட்டர்ன் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ப்ரூட்டஸ் இஸ் அன் ஹானரபிள் மேன். ஸோ ப்ரூட்டஸ் இருக்குது எஸ், இஸ்ன்றது வி. ஸோ இஸுக்கு அப்புறம் வந்து நமக்கு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேஸ் வந்துருக்குன்னா அது வந்து சி. ஸோ ஆன் ஹானரபிள் மேனுன்றது வந்து சி. ஸோ ப்ரூட்டஸ் இஸ் அன் ஹானரபிள் மேனுன்றதுக்கான பேட்டர்ன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிசி. ஸோ அடுத்து பாருங்கள், ரகு வாஸ் இல் லாஸ்ட் மந்த். ஸோ ரகுன்றது சப்ஜெக்ட், வாஸ்ன்றது வேர்ப். ஸோ இங்கே வாஸ்க்கு அப்புறம் வந்து இல்லைன்றதான் வந்து சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ அதனால் அது வந்து சி. லாஸ்ட் மந்த்ன்றது டைமை குறிக்குது. ஸோ ஏ. ரகு வாஸ் இல் லாஸ்ட் மந்த், அதனால் எஸ்பிசிஏன்றதான் வந்து பேட்டர்ன். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து ஃபைண்ட் த ஆட் சென்டென்ஸ் விச் இஸ் நாட் தி சேம் பேட்டர்ன் அஸ் தி அதர் 3. ஸோ ஆட்மன் அவுட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஹீ ஓர் ஹிஸ் யூனிஃபார்ம். ஸோ எஸ்விஓ. ஐ ஏட் அன் ஆப்பிள், எஸ்விஓ. ஐ லைக் ஐஸ்கிரீம், எஸ்விஓ. ஸோ ஆப்ஷன் ஏபிடி எல்லாமே வந்து எஸ்விஓ பேட்டர்னில் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி நம்ம நிறையா தடவை பார்த்தோம். ஹீன்றது எஸ், வாஸ்ன்றது வி, எக்ஸைட்டன்றது வந்து சி. ஸோ எஸ்பிசி தான் வந்து ஆப்ஷன் சிக்கான பேட்டர்ன். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து நமக்கு ஆட்மன் அவுட்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஹீ ஓர் ஹிஸ் யூனிஃபார்ம், ஐ ஏட் அன் ஆப்பிள், ஐ லைக் ஐஸ்கிரீம். இது எல்லாமே வந்து எஸ்விஓவில் இருக்குது. ஹீ வாஸ் எக்ஸைட்டட் மட்டும் வந்து நமக்கு எஸ்பிசி பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ எஸ்விசிஏக்கு வந்துன்னா த வெதர் இஸ் ஹாட் இன் சென்னை. எஸ்விஐஓடிஓ வந்து ஷி சென்ட் மீ அ பார்சல். எஸ்விசி சி இஸ் டீச்சர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எஸ்விடிஓஐஓ வந்து ஹி கேவ் ப்ரைஸஸ் டு த வின்னர். ஸோ இதையுமே திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுமே வந்து நல்லா ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல் தான் வியூஸ் சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து முடிச்சிருந்தீங்க என்ன தெரிஞ்சிருக்கும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஒன்ஸ் வந்து நல்லா கோ த்ரூ பண்ணிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸை வந்து நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ இதிலே வந்து நான் கிட்டத்தட்ட வந்து எனக்கு அரௌண்ட் 30 கொஸ்டின்ஸ் கிட்டையாவது நான் அந்த இதில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 30 கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சினாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-45+ சென்டென்ஸ் நான் நிறையா வந்து நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்லேயே பார்த்தோம். ஸோ அந்த சென்டென்ஸ் எல்லாமே பார்த்தோன்னாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 to 50 சென்டென்ஸில் வந்து நம்ம பேட்டர்ன் வந்து
வந்து படிச்சிருப்போம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் காமிச்ச அந்த புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும். ஓகே, புக்கிலேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லாஜிக்குமே வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புக்கில் படிக்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அந்த ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக்கில் உள்ளதை படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து தோணும், ஓகே இப்போ இப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ற மாதிரி வந்து உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஆல் த வியூ. ஸோ இந்த டாபிக் வந்து நீங்கள் கஷ்டமாக பார்க்காதீங்க, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வந்து படிங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அதை பார்த்து வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆல் த வியூ. ஸோ நம்ம இதே மாதிரி வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.